ஒரு நாள் அவங்களை தேடி வந்த மூளைக்கல் ஒன்று இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் தேடி வந்துச்சு. அந்த கல்லுக்கு அவர்கள் அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். அந்த கல்லை தள்ளி விட்டார்கள். ஆனால் அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆலயத்திற்கு நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறது. அவர்கள் வேண்டாம் என்று தள்ளப்பட்ட ஆண்டவர் சபைக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு மிக முக்கியமான அமைப்பு, ஸ்ட்ரக்சர். சபை என்பது நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் சபையை நம்ம ஸ்ட்ரக்சர் மாற்றிட்டோம். என்ன மாற்றிட்டோம்னா, கட்டடத்தை நம்ம சபையாக மாற்றிட்டோம். அதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பண்ண பிளண்டர் மிஸ்டேக். மிகப்பெரியதான மிஸ்டேக் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் சபை கட்டடம் கிடையாது, நாம தான் சபை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷனில் ஒரு ஆயிட்டோம். நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, இந்த கட்டடத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நம்ம கொடுக்கறதில்ல நம்ம. ஏன்னா நம்ம தான் சர்ச்சு, ஆனால் நம்ம கட்டடத்துக்கு நம்ம சுத்தமாக வச்சுப்போம். நாளைக்கு ஆராதனைனா இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோம், செருப்பை வெளியே விட்டுருவோம். இதுக்குன்னு ஒரு கணம் இருக்குது, மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குல்ல. பட் இந்த கட்டடத்துக்கு இருக்கிற மரியாதை கூட எதுக்கு இல்லை? சரீரத்திற்கு கிடையாது. சரீரம்னா உடனே நான் சொல்கிறது சரீரத்தை நீங்கள் வெளியரங்கமாக டெக்கரேட் பண்ணுறதை சொல்லவே இல்லை. உள்ளுக்குள்ளே இப்போ நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த ஆலயத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் 100 மடங்கு இம்பார்ட்டன்ஸ் தேவனுடைய ஆலயமாக நமக்கு தரணும். ஆனால் நாம் இன்னைக்கு ஆலயமாக கருதப்படவில்லை, அல்லது நமக்கு அந்த தாட் இல்லை. இது தெரியும், வசனமெல்லாம் தெரியும், பட் நம்ம அந்த தாட்டுக்குரியவங்களா இல்லை. நாம் ஆலயனாலே சர்ச்சுன்றது நம்ம நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பிசாசு பண்ண மிகப்பெரியதான ஒரு வேத புரட்டு. எப்படின்னா நம்மளை மாற்றி விட்டான். அப்படியே மாற்றி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம தான் சர்ச்சுங்கிற தாட்டை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம். அதனால் வேதம் என்ன சொல்லுது மிக தெளிவாக, அந்த நீங்கள் வாசிச்ச 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லுகிறது. இப்போ நம்ம சர்ச்சா, ஆலயமா அல்லது மாளிகையா அப்படிங்கிறது தான். மாளிகைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பங்களா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடியதான் மாளிகை. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தை தான் வேதம் மாளிகை என்று சொல்லுகிறது. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே, ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம். நல்லா கவனிங்க, அவன் கட்டினது என்னது? ஆலயமா மாளிகையா? ஆலயமாகிய மாளிகை, அதான் அப்படி சொல்லுது. 17வது வசனத்தையும் வாசிங்க. அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை, தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருக்கு. இதைத்தான் பேதுரு இங்க எழுதுறாரு. நாம் ஆவிக்கேற்றபடி ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆலயமாக இருக்கிறோம். கூடவே நம்ம என்ன பண்றாரு, மாளிகை என்பது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்தையும் சாலமோன் கட்டுகிறார், அப்புறம் ராஜகுமாரத்திற்கு மாளிகையும் கட்டுகிறார், ரெண்டுத்தையும் கட்டுறார். அதே போலதான் ஆண்டவர் இப்போ நமக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறாரு. நாமே ஆலயமாகவும் இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நாம் தேவனுடைய ஆலயமாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? ஒரு வாசஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நாம் சில மிக முக்கியமான காரியங்களை ஆலயத்துக்கென்று ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த ஆலயத்துக்கென்று சில முறைமைகள் இருக்கிறது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு நம்ம பிரித்து கொடுத்துருக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை நம்முடைய சரீரத்துக்கு நாம் செய்கிறதில்லை, ஏன்னா நம்ம அதை ஆலயமாக பார்க்காததுனால. ஆனால் வேதம் சொல்லுது நாம தான் ஜீவனுள்ள ஆலயமாக இருக்கிறோம். அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, ஜீவனுள்ள ஆலயமாக கற்களாக நாம் ஒருமித்து கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்றது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிக முக்கியமாக ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம், அல்லது ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறோம் அப்படி சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் நம்மை ஆலயமாகவும் மாளிகையாகவும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? கட்டி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஆலயத்தை கட்டுறதா இருக்கட்டும், அல்லது ஒரு மாளிகையை கட்டுறதாக இருக்கட்டும், அதற்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜரின் அடிப்படையில் தான் அதை கட்டப்படும். எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம அப்படி கட்ட தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு ஏன் கட்டுறோம், நம்மளே ஏன் அதை கட்டுறதில்ல அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. கட்ட தெரிஞ்சவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் தான் அது எப்படி கட்டணும், என்ன செய்யணுங்கிறதுலாம் என்ன செய்வார்? சொல்லிக் கொடுப்பாரு. நமக்கு நிறைய ஐடியா இருக்கும். ரூம் இப்படி இருக்கணும், ஹால் இப்படி இருக்கணும், சரி நீங்கள் கட்டுங்க அப்படின்னா நம்ம கட்ட வராது. அதுக்குரியவர்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு, அல்லது அதுக்குரியவங்க நம்ம கட்டி கொடுத்தா தான் அது சரியாக இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்த ஆவியானவர் கட்டி கொண்டு இருக்கிறார். கட்டி கொண்டு இருக்கும் போது நமக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நாம உருவாக்கின ப்ரொசீஜர் விட்டுருங்க. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வேதம் சொன்னதுலேருந்து ரொம்ப வழிவிலகி போய் ஒரு 10லேருந்து 20% நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம அதையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா சந்தோஷமாக செஞ்சிட்டு இருக்கிறோம்.
எப்படி சந்தோஷமாக செய்கிறோம் அப்படின்னா, மற்ற சர்ச்சஸோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பரவாயில்ல அந்த அளவில் தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்மளோட கம்பேரிசன் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, அந்த சர்ச்சுக்கு நாங்கள் பரவாயில்ல, அந்த விசுவாசிக்கு நாங்கள் பரவாயில்ல, அவங்களாம் எவ்வளோ மோசம், அதுக்கு எங்கள் சர்ச்சு எவ்வளோ பரவாயில்ல, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பையனை ஸ்கூலில் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவன் பாருங்கள் 40 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டான், நீ பரவாயில்லடா 42 எடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க. கம்பேரிசன் யாரோட பண்ணுவீங்க? நீங்கள் குறைஞ்ச மார்க் எடுத்தனோட பண்ணுவீங்களா, நல்ல மார்க் எடுத்தனோட பண்ணுவோமா? நல்ல மார்க் எடுத்தனோட தானே பண்ணுவோம். நல்ல 95 எடுக்கிறவன் 100 எடுக்கிறவனோட தான் கம்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளுடைய கம்பேரிசன் முழுக்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த ஃபெயில் ஆகிறவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க ஃபெயிலு பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் பாஸ் ஆகிட்டோம், ஜஸ்ட் பாஸாக ஆகிட்டோம், எங்கள் சர்ச்சு பரவாயில்ல, நாங்கள் ஓரளவுக்கு 9 6 நாங்கள் 10க்குலாம் வந்துடுவோம், அந்த சர்ச்சில் 11 மணிக்கு தான் வருவாங்களான்னு. இவங்க 10க்கு வரது தப்புன்னு அவங்க தெரியவே தெரியாது. அந்த சர்ச்சுக்காரன் 11 மணிக்கு வரோம், அதுக்கு நாங்கள் எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் சொல்கிறேன், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இன்றைக்கி எந்த அளவில் இருக்குன்னா, சுயநீதி அளவில் இருக்குது. நமக்கு நாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை சாட்டிஸ்ஃபையாக வச்சுக்கிட்டோம், ஓகே ரைட் பரவாயில்ல பெட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய அளவு ஒன்று இருக்கிறது. அந்த அளவின்படி கட்டப்படுகிறவர்கள் தான் நீங்களும் நானும். அந்த அளவுப்படி தான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த அளவின்படி தான் நாங்களும் இருக்கணும். அதை தான் வேதம் சொல்லுது. அந்த அளவின்படி இல்லாமல் நம்ம ஒரு அளவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அளவின்படி நான் பரவாயில்ல இருக்கிறேன் அப்படின்னா வேதம் அதை ஒத்துக்காது. இப்போ ஆலயமாக நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது ஒரு ஆலயமாக இருக்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படி உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டதான கற்களாக இருக்கிறோம்? வேதம் சொல்லுது ஜீவ கற்களாக இருக்கிறோம், லிவிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுது. ஜீவனுள்ள கற்களாக நாம் இருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் யார்? அத்தனை பேரும் நீங்கள் யார்? ஜீவனுள்ள. அப்போ நீங்கள் இப்போ சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க தானே? கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்கிறீங்க தானே? என்ன சொல்லுவோம்? கல் மாதிரி உட்காந்துருக்கு பாரு அப்படின்னா என்ன கல் மாதிரின்றீங்க? ஆனால் இவர் அப்படி தான் சொல்கிறார், வசனத்தில் அப்படி தான் சொல்லுது. இங்கே எல்லாமே இப்போ எப்படி உட்காந்துருக்கிறீங்க? கல் மாதிரி இருக்கீங்க, ஆனால் உயிர் உள்ள கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொன்றும் இப்போ நம்ம எப்படி உட்காந்துருக்கிறோம்? எல்லாம் ஜீவன் உள்ள கல் மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நாம் இந்த இணைப்பு, நாம் அத்தனை பேரும் ஒரு கற்களாக இருக்கிறோம். அத்தனை பேரும் இணைஞ்சால் தான் ஒரு ஆலயம். நம்ம அத்தனை பேரும் இணைஞ்சு ஒரு ஆலயமாக கட்டுறோம். அப்போ அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு, அதில் உள்ள காரியங்கள் சிலவற்றை தியானிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த கல்லுக்குரிய இம்பார்ட்டன்ஸ், ஒரு 3 விதமான 4 விதமான கற்களை கர்த்தர் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. இந்த கல்லுகளெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆலயமாக இருக்கிறது. வாசிங்க பேதுருவின் புத்தகம், அதே அதிகாரம் 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. இப்போ முதலாவதாக இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான காரியம், ஒரு காரியத்தை ஒரு ஆலயம் கட்டுறதா இருக்கட்டும், மாளிகை கட்டுறதாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அஸ்திவாரத்தை ஒரு கல்மனையின் மேல் போடுவோம். ஒரு இடத்துல தானே கொண்டு போய் என்ன செய்வோம்? அஸ்திவாரத்தை போடுவோம். நம்ம யாருமே தண்ணி மேலே அஸ்திவாரம் போட மாட்டோம். நீங்கள் போடுவீங்க, பஹ்ரைன்காரங்க ரீக்ளைம் லேண்டுன்னு சொல்லி மண்ணு கொட்டி அது மேலே போடுவீங்க. அது இருக்கட்டும், அதை பற்றி நம்ம பேசணும்னா கொஞ்சம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அது அப்படியே இருக்கட்டும், சரியா? இப்போ என்ன வேறு எப்படி சொல்லி வச்சுட்டாங்கன்னா, இந்த ஆள் எதையுமே நல்ல விஷயமாவே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்ற முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, அதை சொல்லக்கூடாதுங்கிற இடத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. அதனால் இப்போ தண்ணியில் மண்ணு கொட்டி நம்ம எடுக்கிறோமா? அப்போது இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? ரீக்ளைம் லேண்டுன்னு தானே சொல்கிறோம். அப்படி தானே சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன? ரீக்ளைம் லேண்டு தானே. அது ரீக்ளைம் லேண்டு இல்லை, கிளைம் லேண்டு. இப்போ நம்ம அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது திருப்பி வந்து எடுக்கும் 100 வருஷம் கழிச்சு. அதுக்கு பேர் தான் ரீக்ளைம். ஆண்டவர் சமுத்திரத்துக்கு எல்லை குறிச்சிருக்கிறாரு. அந்த எல்லையை குறித்து நமக்கு ஒரு எல்லையை குறிச்சிருக்கிறாரு. நம்ம இருக்கிற எல்லை பத்தாதுன்னு இருக்கிற மண்ணை கொட்டி கொட்டி அதோட வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவான், காட்டுக்கு நடுவில் ரோட்டை போட்டு அப்புறமா சொல்லுவான் மிருகங்கள் ஊருக்குள் புகுந்தன அப்படிம்பான். அது ஊருக்குள்ளே தான் இவன் ரோடே போட்டான். அப்புறம் அங்கே போட்டு அப்புறம் மிருகம் சொல்லுதான், இப்போ என்ன சொல்லிட்டான்? மிருகம் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படிம்பா. இப்போ அது மாதிரி தான் இப்போ நீங்கள் மண்ணை கொட்டிகிட்டே இருக்கிறீங்க. மண்ணை கொட்டி இப்போ எல்லாம் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 150 வருஷம் கழிச்சு நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர பிள்ளைங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கடலை என்ன பண்ணணும்னா அதோடைய இடத்த கன்ஃபார்மாக எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது கொஞ்சம் என்னென்னா நம்மளை மாதிரி இல்லை, அது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்க சுனாமி வந்துச்சு மொத்தமாக உள்ளே வந்துச்சுன்னா சொல்கிறீங்களா? சுனாமிலாம் வரல, அதோடைய இடத்த அது எடுத்துக்குது, அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் ரீக்ளைம். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பேர் கிளைம். நம்மளாம் வந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம அதுக்கிட்ட என்ன ரீக்ளைம் பண்ண வேண்டியிருக்கு? அது எங்கே எடுத்துச்சு? ஆண்டவர் வகுத்த எல்லை அது. சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து அஸ்திவாரம் போடும்போது நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாறையான இடத்து மேலே நல்ல ஸ்ட்ராங்கான இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? அஸ்திவாரம் போட போகிறோம். அந்த அஸ்திவாரத்தினுடைய கல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் வாசித்த வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
4வது வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவர், ஜீவனுடைய கல்லாகிய, இப்ப யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்து. நாமெல்லாம் ஜீவ கற்கள், ப்ளூரல். அது கல் ஒண்ணுதான். அந்த ஒரு கல் மேல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அஸ்திவாரம் போட முடியும். அப்ப அந்த அஸ்திவாரம் போடுவதற்காக, அஸ்திவார கல் இல்லை இது, இது அஸ்திவாரம் போடுவதற்கான கல். அது அந்த கல் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? மனுஷரால் தள்ளப்பட்டதான ஒரு கல். மனுஷர் என்ன பண்ணிட்டாங்களா? அந்த கல்லை வேணான்னு தள்ளிட்டாங்களாம். ஆனா அந்த கல் தான் ஒரு நாள் அஸ்திவாரம் போடுவதற்கு மூளைக்கல்லாக மாறியது என்று வேதம் சொல்லுது. ரொம்ப நாளா எனக்கு இந்த மூளைக்கல்னா என்னன்னு தெரியாமே இருந்துச்சு. மூளைக்கல்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த 2 சைடு கட்டிக்கிட்டே வரும்போது கார்னர்ல ஒரு ஓட்டம் இருக்கும் பாருங்க. வீடு கட்டும்போது பார்த்துருக்கிறீங்களா? கட்டிக்கிட்டே வந்துருவாங்க. அப்போ செங்கலை வச்சுக்கிட்டே வந்தால் அந்த கார்னரில் செங்கல் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சதுரம் இருக்கும். அதாவது செங்கல் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகாது. அப்போ அந்த கார்னரில் இருக்கிற ஓட்டையை வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த கீழே இருக்கிற கல் இருக்குல்ல, அதை உடச்சி வைப்பாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் அதுதான் மூளைக்கல்னு. ஆக்சுவலாக அது மூளைக்கல் இல்லை. யாக்கோபு போய் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் தலைக்கு ஒரு கல்லை வச்சு படுக்கிறார் பாருங்க. படுக்கிறாரா? அவர் நித்திரை தெளிந்து எழுந்து என்ன பண்றாரு? சொப்பனத்தில் எழுந்துருச்சு. என்ன பண்றாரு? அந்த கல்லை எடுத்து நிறுத்தி, அந்த கல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்துச்சு? அவர் தலைக்கு கீழே இருந்துச்சு. அந்த கல் அவர் தலை வச்சு ஏன் படுத்தாருன்னா, அந்த கல் அங்கே பெத்தேலில் தேவனுடைய வீட்டில் சும்மா கடந்த கல், யாருமே யூஸ் பண்ணாம கடந்த கல். அவர் போய் அதை தலைக்கல்லாக, தன் தலைக்கு கல்லாக வைக்கிறார். அதை எடுத்து நிமிர்த்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அது ஆலயமாக மாற்றப்படுகிறது. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாக மாறியது. நான் நினைச்சிட்டு இருந்தது வேற. ஆனா அந்த இதை படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த தலைக்கு மூளைக்கல்லாக அவன் வைத்து படுத்து கொண்டிருந்தது. அதுக்கு ஒருவேளை கட்டடத்துக்கு வேற அர்த்தம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் தாட் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல். அவன் அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு எண்ணெயை வாத்துட்டு போயிட்டான். அவன் அந்த கல்லை விட்டுட்டு போயாச்சு. திருப்பி போயிட்டு வரும்போது தான் அந்த கல்லை அவன் திருப்பி தேடணும். அப்படிப்பட்டதான ஒரு கல். அப்போ இந்த ஆலயத்தினுடைய மிக முக்கியமான, ஆலயமே நிற்கக்கூடியதான மிக முக்கியமான கல் மனுஷரால் தள்ளப்பட்டதான கல், ஆகாததென்று ஒதுக்கப்பட்ட கல். கர்த்தர் எதை செலக்ட் பண்றாரு தலைக்கு மூளைக்கல்லாக? அவர் தன்னையே அவர் எப்படிதான் காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷரால் தள்ளப்பட்டது, ஆகாதென்று தள்ளப்பட்டது. இது ஒரு நாள் கேட்பாரற்று கிடந்தது. இதற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லாதிருந்தது. இதுதான் ஆலயத்தினுடைய மிக முக்கியமான கல். ஒருவா நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை கட்டும்போது யூதர்கள் தேவாலயம் கட்டுறாங்க. இப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கற்களை இப்போயே வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதை வாங்கி டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு இது இருக்கு, அதில் வந்து அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. ஒரு கல்லையும் வச்சிருக்காங்க. அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சு அந்த கல்லை வாங்கி வச்சு, அந்த கல்லுக்கு என்னென்னமோ விசேஷம் சொல்றாங்க. நைட்டில் பார்த்தா நிலவு வெளிச்சத்தில் பார்த்தா அது ஒயிட்டாக தெரியுமா, பகலில் சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா அது வந்து மஞ்சளாக தெரியுமா, அது என்னென்னமோ சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கல்லுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அவர்கள், ஒரு நாள் அவங்களை தேடி வந்த மூளைக்கல் ஒன்று இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல் தேடி வந்துச்சு. அந்த கல்லுக்கு அவர்கள் அன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் விட்டு விட்டார்கள். அந்த கல்லை தள்ளி விட்டார்கள். ஆனால் அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆலயத்திற்கு, நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறது. அவர்கள் வேண்டாம் என்று தள்ளப்பட்டது. பல நேரங்களிலே கர்த்தர் அந்த மூளைக்கல்லை போலத்தான் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார்.